ஜீசஸ். அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இந்த இரண்டாவது ஆராதனையிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் கர்த்தருக்குள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். ஆமென். நான் நம்புகிறேன் நீங்களும் பெரிய எதிர்பார்ப்போடு கர்த்தர் என் கூட பேசுவார் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் என் கூட பேசுவார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. எப்படிப்பட்ட மனுஷனையும் மறுபடியும் ஜீவனை கொடுத்து ஓட வைக்கிறது கர்த்தருடைய வார்த்தை தான். காரணம், மனிதனுடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மை காயப்படுத்தும் போது, மனிதனுடைய வார்த்தைகள் நம்மளை வேதனைப்படுத்தும் போது, நமக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தை, நமக்கு பலனை கொடுக்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. ஆமென். இப்போ நம்ம யாருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம்? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். சீக்கிரமாக முடிச்சிடும். நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். காலையிலேருந்து நானும் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். 3 நாட்களால் பாண்டிச்சேரியில் அநேக இடங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். அதில் ஸ்பெஷலாக இந்த ட்ரினிட்டி திருச்சபைக்கு வந்திருப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆமென். விசேஷமாய் கனத்துக்குரிய அன்பு மூத்த போதகர் பாஸ்டர் ஐயா அவர்களுக்காக, குடும்பத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நிச்சயமாய் இந்த ஊழியம் வளரும், இந்த சபை வளரும். இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற திட்டங்களை கண்டிப்பாக அவர் செய்து முடிக்கவே செய்வார். அதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அவருக்காக உடன்படிக்கப்பட்டு சுமக்கிறதான ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் நிச்சயமாய் எழுப்புவார் என்று நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. இது கடைசி காலம். வராமை சொல்லுங்களேன். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்திக்கு முன்பதாக அருமையான போதகர் அவர்கள் சில வீடியோலாம் உங்களுக்கு போட்டு காட்டுனாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, உலகத்தில் என்ன நடக்கு என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நம்ம நினச்சி பார்க்குற மாதிரி அல்ல. இனி உள்ள காலங்கள் ரொம்ப கடினமான காலங்கள். வாழ்வதற்கே இனிமேல் ரொம்ப யோசிக்கக்கூடிய காலங்களில் நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனிமே தேவனுடைய கரமும் தேவனுடைய தயவும் அவருடைய நடத்துதலும் இல்லாமல் இந்த உலகத்தில் இனி வாழ முடியாது என்பதற்கு இதெல்லாம் நமக்கு சாட்சிகளாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் இருக்கிற இடத்துல வலதுகரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் கர்த்தர் என் கரம் பிடித்து நடத்துவாராக. கோரேஷின் வலதுகரத்தை பிடித்து நான் உனக்கு முன்னாடி போறேன்னு சொன்னவர் என் வலதுகரத்தை பிடிச்சு என்ன நடத்தட்டும்னு ஒரு நிமிடம் எல்லாரும் வார்த்தைக்கு முன்பதாய் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் முதல் ஆராதனையில் நம்மளோடு பேசினவர், 2வது ஆராதனையில் நம்ம கூட கர்த்தர் பேச போகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் மாற்ற போகிறார். உங்களை ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களை துதிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு நிமிடம் 2 கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அபிஷேகத்தோடு யாரும் வைக்கப்படாம நல்ல கையை தட்டி, ஆண்டவரே எனக்கு என் தேவன் என்ன பலப்படுத்துங்கப்பா, என் கரங்களை பிடிச்சங்களை நடத்துங்க ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி கேளுங்க பார்க்கலாம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று வாக்கு பண்ணினவன். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. உமக்கு நன்றி 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 இயேசுவே. 2 கரங்களை வானத்துக்கு நேர உயர்த்தி, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. சொல்லுங்க, இன்னும் கிட்டி சேரனுமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம். நீங்க தான் பாட போறீங்க. தேவ பிரசன்னம். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, இப்போது எனக்கு போதுமையா.
சொல்லுங்க வாய்களை திறந்து. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா இப்போது. ரெண்டு கைகளை உயர்த்தி இன்னும் சத்தமா. பிரசன்னம் தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும் அப்பா. இந்த இரண்டாவது ஆராதனைகள் நடுவில் இறங்கட்டப்பா. பாடிக்கொண்டிருக்கிறதான இந்த கால வேளையில ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்ப போகிறபடியினால் இவர்களை கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரப்பா, அது நிறைவேற விடாதபடி இவர்களுக்கு விரோதமாய் போராடுகிறதான எல்லா சூழ்ச்சிகள், எல்லா சத்துருவின் தந்திரங்கள், எல்லா வல்லமைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் எல்லா கர்த்தர் அதமண்ணி போடும்படியாய் நல்ல கரங்களை தட்டி உமக்கு நன்றி அப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆவியானவரே? எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே. எத்தனை பேர் கூட சேர்ந்து பாட போறீங்க? எனக்காக இன்னைக்கு அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு பாடுறீங்க? செய்து முடிப்பவரே, என் பாரங்கள். கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. எவ்வளவு பாரம் இருந்தாலும் உம் பாத இன்னைக்கு இறக்கி வைங்க. பாரங்கள் எல்லாம் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. ஒரு சில நிமிடங்கள் மாற்றணும். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? கர்த்தருடைய வார்த்தைக்குள் போவதற்கு முன்பதாக உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார், உங்களுக்கு சுகத்தை தர விரும்புகிறார், உங்க மேல கர்த்தருடைய மகிமையை ஊற்ற விரும்புகிறார். 2025 எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் தலை குனிஞ்சீங்களோ, அதே இடத்தில் உங்கள் தலைகளை உயர்த்தும்படி என் கர்த்தர் இன்னைக்கு பகல் வேளையில உங்கள் நடுவில் அவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். வெட்கப்படாம வாய்களை திறந்து என்னை உயர்த்துங்கப்பா. எனக்காக யாவையும் செய்பவா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். செய்து முடிப்பவரே, எனக்காக. உங்க சத்த பத்தல, உங்க சத்த பத்தல. செய்து ஹல்லேலூயா. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள். எத்தனை பேர் உள்ளத்தில் ஆழத்தில் என் சுமைகள் உம் பாதத்தில். சொல்லுங்க, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எனக்கு இறக்கி வைக்க விரும்புறப்பா. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ரெண்டு கைகள் அப்படியே உயர்த்தலாமா? ஏசையா உம்மைத்தா என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தா. இன்னும் கடைசியாக என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சையா.
கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அவருடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான் என் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மூலம் அவருடைய சித்தங்களை அவர் நிறைவேற்றுவாராக. உங்க மூலம் அவருடைய திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ, உங்க குடும்பத்தை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ, உங்கள் பிள்ளைகளை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ, என் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா, கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா. தேவ பிரசன்னம். யாருமே கண்களை திறக்க வேண்டாம், யாரு கண்களை திறக்க வேண்டாம். அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். ஓ அல்லேலூயா. தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது, தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. உன் வேதனைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களா லேவியரா உமக்கென தெரிந்து கொண்டீ. என்னை ராஜாக்களாக லேவியர் சத்தமா தெரிந்து கொண்டே. கடைசியாக 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. ஆராதனை. ஜனத்தோடு பேசுங்க ஆண்டவரே, என் ஜனத்தோடு பேசுங்க அப்பா. உங்க சத்தத்தை கேட்க வந்திருக்கிற ஆண்டவரே. ஆராதனை இயேசுவுக்கே, இயேசுவுக்கே. அப்படியே கரங்களை உயர்த்தி என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ, என் குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ, என் கரங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை உங்களை கொண்டு செய்வதற்கு இன்றைக்கு அவருடைய கரம் உங்கள் மேல் இறங்கி வருவதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முடிந்து மடங்கி போகும் பொழுது என் கர்த்தர் எங்கள் கரங்களில் ஒரு ஆயுதங்களை தருவீராக, ஒரு ஆயுதங்களை தருவீராக. Lord, we are waiting for the weapon. ஒரு ஆயுதத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். சத்துருவின் கோட்டைகளை தகர்க்கத்தக்கதாக, சத்துருவின் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக ஜெபம் என்கிற ஆயுதம், துதி என்கிற ஆயுதம், கர்த்தருடைய வார்த்தை என்கிற ஆயுதத்தை எங்க கரத்தில் தரப்போகிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா. நன்றி 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 ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ப்ளீஸ் பி சீட்டடி. அவர் உட்காரலாம். ஆண்டவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒன்று மட்டும் நிச்சயமா சொல்றேன், இந்த கூட்டம் முடிந்து நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது வெறுங்கையாய் போக போறதில்லை. உங்கள் கரத்தில் கர்த்தர் ஆயுதங்களை தருவாராக. சத்தமாக ஒரு ஆமை சொல்லுங்களேன். இன்றைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க என் கரத்தில் கர்த்தர் ஒரு ஆயுதங்களை தருவார்? இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறதான ஆயுதங்கள். சத்தம் ஒரு ஆமை சொல்லுங்களேன்.
இந்த உலகத்தில் நமக்கு எந்த காரியம் செய்வதற்கும் ஒரு ஆயுதம் தேவைப்படுகிறது. ஆமா தானே? சத்தம் வராம சொல்லுங்க. வீடு கட்டணும்னா அதுக்கு ஒரு ஆயுதம் வேணும். ஆமே சொல்லுங்களேன். வீட்டில் சமைக்கணும்னா அதுக்கு ஆயுதங்கள் வேணும். காய்கறி வெட்டணும்னா அதுக்கு ஆயுதங்கள் வேணும். உலகத்தில் எந்த வேலை செய்வதற்கும் ஆயுதங்கள் தேவை. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கடைசி நாட்களில் சத்துருவின் சாம்ராஜ்யங்களை அழிப்பதற்கு உங்க கரத்தில் ஆண்டவர் ஆயுதங்களை தருகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, நான் திரும்பி போகும் பொழுது வெறுங்கையாய் போக போறதில்லை. என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் எதிர்காலத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல ஆயுதங்களை தகர்க்கத்தக்கதாக என் கரத்தில் கர்த்தர் ஆயுதங்களை தரப்போகிறார். நம்ம கரங்களை உயர்த்தி சத்தமர அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறதான கர்த்தருடைய வார்த்தை என்னென்று சொன்னால், ஒன்று, கர்த்தர் நம்ம கரத்தில் ஒரு ஆயுதத்தை தருவார். ஆமென். ஒன்று, நம்ம கையில் என்ன கொடுப்பாரு? இல்லைன்னா நம்மளையே கர்த்தர் ஆயுதமா மாத்திடுவார். நீங்க ஒரு ஆமை சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. நான் வேகமாய் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களுக்காக சொல்லி நான் உங்கள் யாவருக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஆண்டவருடைய ஆயுதத்தை கையில் எடுத்தவர்கள் இதுவரைக்கும் தோல்விகளை கண்டதில்லை. அல்லேலூயா. நம்ம எங்கேயாவது தோத்து போயிருப்போம்னா நம்ம சொந்த முயற்சியை பயன்படுத்தி தான் தோற்று போயிருப்போமே அல்லாமல், அவர் தந்த ஆயுதத்தை எடுத்தவர்கள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டதில்லை. ஆண்டவர் வெட்கப்பட விடவும் மாட்டார். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை வாசிக்கும்படி மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்ளுகிறேன். யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், மன்னிக்கவும் 3ஆம் அதிகாரம், அதனுடைய 10வது வசனத்தை யாராவது ஒருவர், யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தம் உயர்த்தி வாசிக்க கேட்கலாம். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும், உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும், உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. தன்னை பலவான் என்று சொல்வானாக. சத்தமா ராமே சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, நான் பலவீனனா இருந்தாலும் நான் பலவானா இருக்கிறேன். எத்தனை பேர் அந்த ஆராதனையில சொல்ல போறீங்க, நான் பலவீனனா இருந்தாலும் நான் பலவானா இருக்கிறேன்? எப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? என் கரத்தில் கர்த்தர் ஒரு ஆயுதங்களை தந்திருக்கிறார். சத்தமா ராமே சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இங்க யோவேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அருவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார். நீங்க எல்லாரும் இனிமே என்னையத்தான் கவனிக்கணும். அல்லேலூயா. ஆயுதங்களை குறித்து பேச போகிறேன். கவனியுங்கள். ஒரு மண்வெட்டி எதற்கு பயன்படும் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற மண்ணுகளை வெட்ட, கல்லுகளை புரட்ட, புல்லு வெட்டுவதற்கு தான் மண்வெட்டி என்ன செய்யும்? சத்தமா தான் சொல்லுங்களேன். மண்வெட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை உயர்த்துங்களேன். அல்லேலூயா. பார்த்துருக்கிறேங்க. என்னைக்காவது மண்வெட்டியை வீட்டுக்குள்ள வைப்போமா வெளியில வைப்போமா? சொல்ல மாட்டீங்களே. பாண்டிச்சேரியிலலாம் மண்வெட்டியை பீரோல பூட்டி வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் கை உயர்த்த மாட்டேறீங்க. எங்கள் ஊர்ல எல்லாம் மண்வெட்டி எங்க இருக்குன்னு தெரியுமா? வீட்டுக்கு ஒரு ஓரத்தில். எப்போ தேவைப்படும்னா, எப்பமாவது புல்லு முளைக்குதுன்னா, எப்பமாவது மண்ணை வெட்டணும்னா, சத்தமாக தான் ஒரு ஆமை சொல்லுங்களேன். அப்பப்போ தேவைப்படும், அப்பப்போ வெட்டுவோம், அப்பப்போ தூக்கி ஓரத்தில் வச்சிருவோம். ஒரு ஆமை சொல்லுங்களேன். இப்போ ஆண்டவர், நம்ம ஆண்டவருக்காக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற நாட்களில் தேவன் நம்மளை ஒரு மண்வெட்டிகளாய் பயன்படுத்தி கொண்டிருந்தார். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். யோவேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சும்மா சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ புல்லு வெட்டுறதுக்கும் நீ மண்ணு வெட்டுறதுக்கும் நீ சாதாரணமாய் நிலத்தை சுத்தப்படுத்துவதற்குமாய் இருந்த உன்னை இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மண்வெட்டிகளை நான் பட்டயங்களாய் மாற்ற போகிறேன். இன்னைக்கு சத்தமா ராமை சொல்லுங்களேன். இன்னையிலிருந்து நம்மள ஆண்டவர் யாரா மாற்ற போறாருன்னா, மண்வெட்டிகள் அல்ல, தேவன் நம்மை பட்டயங்களாய் மாற்ற போகிறார். முடிஞ்சா ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மண்வெட்டி எங்க இருக்கும்? மண்வெட்டி எங்க இருக்கும்? வீட்டுக்கு வெளியில இருக்கும். சத்தமா ராமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. மண்வெட்டி எங்க இருக்கும்னா, எங்கேயோ. நமக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, எவன் எதை எடுத்துட்டு போனாலும் மண்வெட்டி என்ன செஞ்சுட்டு போக மாட்டான், எடுத்துட்டு போக மாட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த மண்வெட்டியை இப்ப பட்டயமா மாத்தணும். அல்லேலூயா. நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செய்தியின் தலைப்பு என்ன? ஒண்ணு, நம்ம கையில் ஒரு ஆயுதம் தருவார், இல்லைன்னா நம்மளே ஆயுதமா மாத்திடுவார். ரெண்டுக்கும் தயாரா இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். மண்வெட்டிய ஆயுதமா மாத்தணும்னா
அக்கினிக்குள்ள மண்வெட்டியை வைப்பாரு. நம்மளை ஆயுதமா மாத்தணும்னா மண்வெட்டியை வைக்க வேண்டிய இடத்துல நம்மளை வச்சிருவார். இப்ப நான் பிரசங்கம் பண்ண உங்களுக்கு புரியும். எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் போராட்டம், எனக்கு மட்டும் ஏன் நிந்தனை, எனக்கு மட்டும் ஏன் அவமானம். நீங்க ஆமென் சொல்லாட்டிலும் பரவாயில்ல. எனக்கு மட்டும் ஏன் நெருக்கம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னைக்கு பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு வந்தனோ அன்னைக்கு தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. இருக்கிறீங்களா? ஆமா தானே? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க உண்மையை சொல்லணும். எல்லா பிள்ளைகளும் பிறக்கும் போது ராஜாவுக்கு கொல்லணுங்கிற எண்ணமே வரல. ஆமா தானே? அல்லேலூயா. இப்ப எனக்கு 12 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். என் பையன் 6th படிக்கிறான். சத்தமராமே சொல்லுங்களேன். என் பையன் பிறக்கும் போது என் பையன் 3 கிலோ இருந்தான். எத்தனை கிலோ இருந்தா? சத்தமா தான் சொல்லுங்களேன். என் பையன் 3 கிலோ இருந்தான். அன்னைக்கு இருக்கிற ராஜாவெல்லாம் என்னைய மாதிரியா இருப்பாங்க? அன்னைக்கு இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் என்னைய மாதிரியா இருப்பாங்க? நான் சொல்றத புரியும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு இருக்கிற ராஜாலாம் என்னைய மாதிரியா இருப்பாங்க? என்னைய மாதிரி ஒரு 3 மடங்கு இருப்பாங்க. ஆமா தானே? சத்தமா ராமன் சொல்லுங்களேன். அப்படின்னா உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், ஒரு கணக்கு வச்சுக்கிடுவோம். அன்னைக்கு இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் ஒரு 150 கிலோவுக்கு குறையாம இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, மத்த பிள்ளைகள் பிறக்கும் பொழுது ராஜாவுக்கு கொல்லணுங்கிற எண்ணமே வரல. ஆனா ஒரே ஒரு பிள்ளை பிறக்கும் போது மட்டும் அவனை கொல்லணுங்கிற எண்ணம் வந்த காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை போல அல்ல நாம. நம்மளை கர்த்தர் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது ஒரு ஆயுதமாய் தான் கர்த்தர் படைத்து இருக்கிறார். நம்ம சரீரமா இருந்தாலும் நம்ம வார்த்தை ஒரு ஆயுதம். ராமே சொல்லுங்களேன். நம்ம ஆராதனை ஒரு ஆயுதம். நம்ம ஜெபம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க கையில் ஆயுதம் இருக்கிறதுனால 2025 பாண்டிச்சேரியில் ஜெயம் தருவதற்கு உங்களை கர்த்தர் ஆயுதங்களாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ராஜா எத்தனை கிலோ இருப்பாரு? சும்மா சொல்லுங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல. ஒரு 150. ஆமென். மோசே பிறக்கும் போது ஒரு குழந்தை தானே, எத்தனை கிலோ இருந்திருப்பாரு? ஒரு 3 கிலோ வச்சுக்கோங்களேன், 4 கிலோ வச்சிருக்கேன். இப்ப அந்த ராஜா என்கிட்ட வந்தார்னா அந்த ராஜா பார்த்து ஒரு கேள்வி கேட்பேன். 150 கிலோ உள்ள நீ 3 கிலோ பிள்ளைய பார்த்து ஏன் பயந்த? கேட்பனா கேட்க மாட்டேனா? இப்ப நான் பிரசங்கம் பண்ண வர்றேன். ஆமா, இங்க குட்டி பாப்பாலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்களை பார்த்து நான் பயந்து ஓடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஐயா எனக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க. என்ன பேருனா, இவருக்கு மென்டலி ஏதோ ஒரு பாதிப்பு. ஏன் சொல்லுங்க? குழந்தைய பார்த்து பயப்படுவோமா? சத்தமா தான் சொல்லுங்களேன். நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா உங்க பிள்ளைங்களை பார்த்தெல்லாம் பயந்து மிரண்டு போய் உங்க பிள்ளைகள் மிரட்டி வச்சிருக்கிற மாதிரிலாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. பிள்ளைகளை பார்த்து, பிறந்த பிள்ளைய பார்த்து பயப்படுவோமா? அந்த பிள்ளைக்கு யுத்தம் பண்ண தெரியுமா? அந்த பிள்ளைக்கு அடிக்க தெரியுமா? அம்மா ஒன்று மட்டும் சொல்றேன், யாருக்கும் வராத பிரச்சனை நமக்கு வருதுன்னா யாரையும் கொண்டு செய்யாததை நம்மளை கொண்டு செய்ய போறாருன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு இந்த ஆராதனையில கைத்தட்ட வைக்கப்படுறீங்களா? ஆமை சொல்ல வைக்கப்படுறீங்களா? ஜெபிக்க வைக்கப்படுறீங்களா? யாருக்கும் வராத பிரச்சனை வருதுன்னா யாரையும் கொண்டு செய்யாதத. ஆமா தானே? நமக்கு மட்டும் தானே பிரச்சனை வருது, நமக்கு மட்டும் தானே போராட்டம் வருது, நமக்கு மட்டும் தானே நிந்தனை வருது, நமக்கு மட்டும் தானே அவமானம் வருது. நம்ம வேலை செய்யற இடத்துல மட்டும்தான் நமக்கு பிரச்சனை, கூட இருக்கிறவனுக்கு பிரச்சனையே. அல்லேலூயா. மற்ற பிள்ளைகள் பிறக்கும் போதெல்லாம் ராஜாக்கு கொல்லணும்னு தோணல. ஏன்னா ராஜாக்கு நல்லா தெரியும், மற்ற பிள்ளைகள் பிறந்தாலும் அது பிறக்கும், அது வளரும், வயிறு நிறைய பிரியாணி சாப்பிடும், நல்ல வேலை செய்யும், சம்பாதிக்கும், சொத்து சேர்க்கும், செத்து போயிடும். மோசே அப்படி இல்லை. நம்மளை விட நம்ம எதிராளிக்கு வெளிப்பாடு அதிகம். உங்களுக்கு வெளிப்பாடு கம்மி தான், நம்ம எதிராளிக்கு வெளிப்பாடு அதிகம் தான். நம்மளை விட அவன் ரொம்ப பாஸ்டா இருக்கான். அவனுக்கு நல்லா தெரியுது, இவன் பிறப்பான், இவன் 5 பெண்கள் காப்பாத்துவாங்க. ஆமென் சொல்ல மாட்டேங்கன்னு தெரியும். மோசே 5 பெண்கள் காப்பாத்துவாங்க. அதே அவன் ஆமென் மகள் அவனை அரண்மனைக்கு தூக்கிட்டு போவா. 40 வருஷம் வாழுவான். 40 வருஷம் வனாந்தரத்தில் இருப்பான். 80வது வயசுல ஓரேப்பின் பின்புறத்தில் முச்செடியில் அக்கினி இறங்கும். அங்க ஆண்டவர் அவனை சந்திப்பாரு, அங்க அவனை தலைவனாக்குவார். 430 வருஷம் அடிமைத்தனம் அவனுக்கு உடையும் என்று அறிந்துதான் இவனை கொல்லணும்னு நினைச்சான். இன்னைக்கு இருக்க இடத்துல கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறாம நான் சாவ மாட்டேன். என்ன ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆவுனா கயிறை தூக்கி சாக போறது, ஆவுனா விஷப்பாட்டில் எடுத்து வச்சுட்டு மிரட்டுறது. அல்லேலூயா. எங்க விசுவாசி ஒரு நாள் என்னைய மிரட்டவே செஞ்சிருச்சு பாஸ்டர். கையில விஷப்பாட்டில் கையில வச்சுட்டு இப்ப சாவ போறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ சாக போறேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். எங்க சத்தமா தான் சொல்லுங்க.
இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஆமா, நான் காலையிலேருந்து இது 3வது மெசேஜுங்க. அல்லேலூயா. இது 3வது மெசேஜ் எனக்கு. நான் பிரியாணி சாப்பிட்டேன். நான் காலையிலேருந்து சாப்பிடலை. நீங்களாவது எத்தனை பேர் இட்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னு எனக்கே தெரியலை. சத்தம் ராமன் சொல்லுங்களேன். ஆமாம், நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டு கைத்தட்ட சங்கடமாக இருக்கு. ஆமாம், அதனால தான் ஆராதனைக்கு வரும்போது சாப்பிடாம வந்து ஆராதிக்கலாம். இது இட்லி வந்து வார்த்தையை அடைக்குது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக தான் ஒரு அல்லே சொல்லுங்களேன். எங்க யாருக்கும் வராத பிரச்சனை நமக்கு வருதுன்னா யாரையும் கொண்டு செய்யாதத நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். ராஜாவே, நீ எவ்வளவுதான் என்ன அழிக்கணும்னு நினைச்சாலும் தரிசனம் நிறைவேறாம சாக மாட்டேன். இனி இதே மாதிரி 1000 கொரோனா வந்தாலும் நம்ம சாக மாட்டோம். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. யாராவது ஓட்டப்பந்தயத்தில் ஓடி இருக்கிறவங்க இங்க யாராவது இருக்கிறீங்களா? ஓட்டப்பந்தயம் யாராவது ரன்னிங்ல ஓடி இருக்கிறீங்களா? இல்ல. ஒருத்தர் சிஸ்டர் ஓடி எத்தனை எவ்வளோ? ஒரு 100 மீட்டர் எவ்வளவு நேரத்தில் ஓடுவீங்க? ஆமே, சின்ன வயசுல. நான் இப்போ ஒன்னதை கேட்கல, சின்ன வயசுல ஒன்னதை தான் கேட்கிறேன். கின்னஸ் ரெக்கார்டு என்ன தெரியுமா? 100 மீட்டர் 4 செகண்ட்ல ஓடி இருக்கிறாங்க. அதான் ஆமே, 4 5 ஆமே 4 செகண்ட் ஏதோ கின்னஸ் ரெக்கார்டு இருக்குது, வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு. அல்லேலூயா. 100 மீட்டரை ஆமே ஆமே 4 செகண்ட்ஸ்ல ஓடுவாங்களாம். சத்தமா ராமன் சொல்லுங்களேன். எல்லாரும் என் கூட இருப்பீங்க நம்புறேன். அல்லேலூயா. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கின்னஸ் ரெக்கார்டு என்ன தெரியுமா? 100 மீட்டர் எத்தனை நிமிஷத்துல ஓடி இருக்கிறாங்களா? அதுவே ஒரு நாய் துரத்துனா, நீங்க கூட சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுவே ஒரு நாய் துரத்துனா, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கம்மா. அதுவே ஒரு நாய் துரத்துனா நம்ம ட்ரினிட்டி சபை மக்கள் கின்னஸ் ரெக்கார்டு வச்சிருவாங்க. சத்தமா ராம சொல்லுங்களேன். 4 நிமிஷத்துல ஓட வேண்டிய ஆளு 2 நிமிஷத்துல. இப்ப நான் கேட்கிறேன், நாய் துரத்துனது நல்லதா கெட்டதா? அல்லேலூயா. இப்பதான் நம்ம பாயிண்ட்க்கே வந்திருக்கிறேங்க. பாண்டிச்சேரியில சிலது நம்மளை துரத்தும். ராம சொல்லுங்களேன். எங்க நீங்க கை தட்டலன்னா இறங்கி வந்துருவேன். ஆமென். ஆனால் தான் சொல்றேன், நாய் திருநெல்வேலியில துரத்த போய் தானே பாண்டிச்சேரிக்கு வந்தேன். அவன் துரத்த வழிகள் திறக்கும். நல்ல ஆமை சொல்லுங்க. எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழுகி பெருகினார்கள். சபை பெருக இயேசுவின் நாமத்தில் 2 கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ரகமன பௌடனாசியா ரேக்கனே தினியாந்தன பௌடனவாசி எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ. சத்தமா சொல்லுங்க. பரவாயில்ல. எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழகி பெருகினார்கள். ஒன்ன ஒடுக்க 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 நம்ம பெருகிட்டே இருப்போம், பெருகிட்டே இருப்போம். நாய் துரத்துனா நல்லதா கெட்டதா? இனிமே நீங்க ஸ்லோவா ஓடுனீங்கன்னா துரத்ததுக்கு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமென் தான் சொல்லுங்களேன். ஆமென். மற்ற பிள்ளைகள் பிறக்கும்போது பிரச்சனை இல்லைல்ல. மோசே பிறக்கும்போது மட்டும்தானே பிரச்சனை. மற்றவங்க பிறக்கும்போது பிரச்சனை இல்லை. இயேசு பிறக்கும்போது மட்டும்தானே பிரச்சனை. யாருக்கு அதிக உபத்திரவு இருக்கோ அவங்கள கொண்டு தான் கர்த்தர் அடையாளங்களை செய்ய போறார். பிரச்சனையெல்லாம் பெருசா பார்க்காதீங்க. பிரச்சனையெல்லாம் சிலுவையில் வச்சு அரைஞ்சிட்டாரு. ஆமென். நம்ம கூட இருக்கிறவர் ஆமென் ஆபிரகாமிலும் பெரியவர், ஈசாக்கிலும் பெரியவர். நீங்க சொல்லலன்னா பரவாயில்ல, யாக்கோபிலும் பெரியவர், பாண்டிச்சேரியில இருக்கிறவனை காட்டிலும். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். அதனால யோவேல் தாண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாய் அடியுங்கள். அல்லேலூயா. ஆமென். மண்வெட்டி யார் வச்சிருப்பா? கரெக்ட். மண்வெட்டி யார் வச்சிருப்பா? விவசாயி. அல்லேலூயா. அவங்களுக்கு அது பொக்கிஷம். ஆமென். அல்லேலூயா. ஒண்ணு நம்ம கையில் ஒரு ஆயுதம் தருவார், இல்ல நம்மளே ஆயுதமா மாத்திடுவார். சத்தமா ராமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் வேகத்தில் ஆமென் ஆண்டவர் கையில் கொடுத்த ஒரு ஆயுதத்தை வேகமாய் சொல்லி முடித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்க எல்லாரும் என் கூட இருப்பீங்க நினைக்கிறேன். போகும்போது ஆமென் ஒரு மிலிட்டரிக்காரங்க நடந்து போற மாதிரி போகணும். நம்ம கையில் என்ன இருக்கு? எங்க ஆமென் சொல்லுங்க. எங்க 3 கோடிக்கு துப்பாக்கி வாங்கினாலும் குண்டு தான் வேலை செய்யும். ஆமா தானே? 3 கோடிக்கு துப்பாக்கி வாங்கினாலும் துப்பாக்கியா மற்றவனை போய் அடிக்கும். உள்ள இருக்கிற எங்க சத்தமா உள்ள இருக்கிற குண்டு தான் என்ன செய்யும்? நம்ம சரீரத்தை எவ்வளவு அலங்கரிச்சாலும் உள்ள குண்டு இருந்தா போதும், எதிராளியை தகர்க்கலாம். சிலது தலை முதல் கால் வரை அலங்கரிக்கும், உள்ள என்ன செய்யாது. என்ன நீங்க திருப்பி கூப்பிடாட்டிலும் பரவாயில்ல, நீங்க ஆமேன் சொல்லாட்டிலும் பரவாயில்ல, சொல்லக்கூடியதை சொல்லிட்டு தான் போவேன் நான். ஆமேன். சிலது பாருங்களேன்,
ஆமென். அலங்கரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் எடுக்கும். ஜெபிக்கிறது வெறும் 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணும். ஆமென் தானே? அல்லேலூயா தானா? சோத்திரம் தானா? பாஸ்டர் இனி கொஞ்சம் சோத்திரம் எல்லாம் குறையும், இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க கையில் ஆயுதத்தை கொடுத்து அனுப்பணும். ஆமென். யார் இல்லாட்டினாலும் பாஸ்டர் குடும்பமாக சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல? ஆமென் சொல்லுங்க. பாசமாக சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல? ஏன் ஒன்று சொல்றேன்னா, இனி உள்ள காலத்துல உன் அழகு ஆயுதம் அல்ல, உன் பணம் ஆயுதம் அல்ல. நம்ம கரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எதிராளியா இருக்கிற கோலியாத்த விழத்தட்ட நதிக்குள்ள கல்லை கத்தர் வைத்திருந்தா. அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஒண்ணு நம்ம கையில் ஒரு ஆயுதம் இல்லைன்னா நம்மளையே ஆயுதமா மாத்திருவார். வாசிங்க 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வேகமா படிங்க. 1-2 2 நாளாகமம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க. பிரதர் நான் சொல்ல அப்படியே படிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் செய்ய வந்தார்கள். நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா? உடனே ஆமென் நமக்கு செக்யூரிட்டி யாரெல்லாம் கொடுப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் போன் பண்ணி ராத்திரியா வர சொல்லி இருப்போம். சத்தமாதவர் ஆமென் சொல்லுங்களேன். இங்க வசனம் சொல்லுகிறது, ஆமென், மோவாவிய புத்திரர்கள் அம்மோன் புத்திரர்கள் யோசேப்புக்கு ஆமென் யோசபாத்துக்கு விரோதமாய் ஆமென் யுத்தம் செய்ய வந்தார்கள். அடுத்து சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். எல்லாரும் என்னைய பாப்பீங்களா? இந்த சொல்றவன் 10 எண்ணத்தை சேர்த்து தான் சொல்லுவான். அல்லேலூயா. எங்க ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த சில ஆட்கள் வந்து நம்மகிட்ட கதை சொல்லும் பாருங்க, நடந்தது இவ்வளவுதான் நடந்திருக்கும். இவன் சொல்றத பார்த்தா 3ஆம் உலகப்போர் வந்த மாதிரியே சொல்லிடுவாங்க. சிலருக்கு அதுக்கு தனி கிருபங்க. கானான வேவு பார்க்க எத்தனை பேர் அனுப்புனாங்க? எத்தனை பேரையும் அனுப்பட்டும் பாஸ்டர், எங்களை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்றீங்களா? கானான வேவு பார்க்க எத்தனை பேர் அனுப்புனாங்க? இனி 1/2 மணி நேரம் தான் இருக்கு. டைமை சொல்லி பிரசங்கம் பண்ணுவேன். கானான வேவை பார்க்க எத்தனை பேர் அனுப்புனாங்க? 22 12 வேற 12 தானே? ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஆள் அனுப்பி 12 பேரை மோசே எங்க அனுப்புனாரு? போயிட்டாங்களா? இப்ப இவங்க போய் கானான்ல எத்தனை நாள் இருந்தாங்க அது தெரியல. 40 நாள் இருந்தாங்க. எத்தனை நாள் இருந்தாங்க? நான் பைபிளை நல்லா படிச்சுட்டு தான் வந்து பிரசங்கம் பண்றேன். எத்தனை நாள் இருந்தாங்க ஐயா? 40 நாள் கானான்ல இருந்துட்டு வந்து அதுல 10 பேர் என்ன சொன்னான் தெரியுமா? கானான்ல வாழ முடியாது. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. நீங்க மௌனமா இருந்தா உங்க மேல எனக்கு சந்தேகம் வந்துடும். நீங்களும் 10 பேர்ல ஒரு ஆள் எனக்கு சந்தேகம் வந்துடும். நீங்களே உங்களை காட்டி கொடுத்த மாதிரி கேமராவை திருப்பி வைக்க சொல்லிடுவேன். ஆமென். 10 பேர் என்ன சொன்னா? அப்ப நீ எப்படி 40 நாள் வாழ்ந்த? இவன் போய் அன்னைக்கே கிளம்பி வந்துட்டு சொல்லி இருந்தாம்னா நம்பி இருப்பேன். கானான்ல என்ன செய்ய முடியாது ஐயா. 40 நாள் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு 40 நாள் ஆமென் நல்ல மாதுளம்பழங்களை சாப்பிட்டுட்டு 40 கிலோவா போனவன் 80 கிலோவா வாரான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா வராத? சோத்திரம் வராத? கானானுக்கு போகும்போது எத்தனை கிலோ எண்ணிய மாதிரி 65 கிலோவா போனவன் வரும்போது 40 நாளைக்குள்ள, ஏன்னா அங்க பாலும் தேனும், நம்மளாவது 1/4 லிட்டர் பால்ல 2 லிட்டர் தண்ணி ஊத்துவோம். அவன் பால் அப்படியே குடிச்சிட்டு 10 வருஷமா சர்ச்சில் இருந்துட்டு ஆராதனையை ருசிச்சிட்டு, எனக்கு தெரியும் நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு, நல்ல விடுதலை பெற்றுட்டு சொல்றான் ட்ரினிட்டி சர்ச்சு நல்லா இல்லைன்னு. அல்லேலூயா அல்லேலூயா. அவங்க கையும் காலையும் கெட்டி வச்சு ஜெபம் பண்ணணும். நீ எப்படி வாழ்ந்த? நீ வரும்போது எப்படி வந்த? 10 பேர் 1000 சொல்லட்டுமே, நீ விடுதலை பெற்றதை மறக்காத. 10 பேர் ட்ரினிட்டியை பத்தி தவறா பேசட்டும், விடுதலை பெற்ற நீ மறக்காத. ஒருவேளை இப்ப நான் வரும்போது வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை எங்க போறீங்கன்னு கேட்கறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. யாரும் சொல்லல, சொன்னதா வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர் சொல்லுங்க, போய் ட்ரினிட்டிக்கியா போற அப்படின்னு என்கிட்ட 10 பேர் கேட்டாங்கன்னா சொன்னவன் 40 நாள் இங்க சாப்பிட்டு இருக்காமனு அர்த்தம்.
ஆமா தானே? அல்லலையா தானே? சோத்திரம் தானே? ஐயா 40 நாள் பாலையும் தேனையும் குடிச்சிட்டு நல்ல மாதுளம்பழங்களை சாப்பிட்டுட்டு 40 நாள் கழிஞ்சு அடையாளம் தெரியாம வந்தவன் சொல்றான் என்ன செய்ய முடியாதான்? அல்லேலூயா. இவங்களுக்குமே தனி முழுரப ஜெபம் வைக்கணும், இவங்களுக்கே தனி ஜெபம் வைக்கணும். என்ன கூப்பிடுங்க, நான் வரேன், காசே தர வேண்டாம். அல்லேலூயா. ஒரு ஆசாரி சொல்லாம போக முடியாது, சொல்லிட்டு தான் போவேன். ஒரு ஓனரு மரத்தெல்லாம் விற்கலாம்னு தீர்மானம் பண்ணாராம். மரத்தெல்லாம் ஆமென். உடனே ஒரு ஆசாரிய தோப்புக்குள்ள விட்டு சொன்னாராம், ஜன்னலும் கதவும் செய்யறதுக்கு தேவைப்பட்ட மரங்களை என்ன செஞ்சுக்கோ சொல்லுங்க. சத்தமா சொன்னாதான் 12:30 விடுவேன். நான் பிரசங்கத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், சாப்பாடை பத்தி கவலைப்படாத ஆளு. ஆமென். தேவைப்பட்ட மரத்தெல்லாம் உடனே ஆசாரி உள்ள போய் சுத்திட்டு வந்தாராம். சுத்திட்டு வந்து ஒரு 70 மரத்தை மட்டும் தேர்ந்தெடுத்தாராம். ஆனா அந்த தோப்புக்குள்ள 300 மரம் நிக்குது. எத்தனை மரம்? இவர் சூஸ் பண்ண மரம் எத்தனை? உடனே ஓனருக்கு கோவம் வந்துச்சு. 300 மரத்துக்கும் தண்ணி ஊத்துனேன், 300 மரத்துக்கும் உரம் ஓட்டேன், இப்ப நீ 70 மரத்தை மட்டும், மீதி 230 மரத்தை ஏன் சூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு போகணும் அப்படின்னு ஓனருக்கு என்ன வந்துட்டான். உடனே இவர் சொன்னாரா, ஐயா இங்க வாங்க, 300 மரத்துல 70 மரம் தான் நேர நிக்குதான். ஆமீன். வராதுன்னு சொன்னல, 300 மரம் தான், மீதி 230 எப்படி நிக்குது? எப்படி நிக்குது? இங்கேயும் நிக்கும். அல்லையா நான் சொன்னலாம், மௌன மரம் தான் சந்தேகம் வந்துடும். இங்கேயும் கைதட்டும், இங்கேயும் சாப்பிடும், இங்கேயும் குறி கேட்கும். தலையில கை வச்சு சொல்ல தெரியாம இல்ல, கரெக்டா தீர்க்கதரிசனம் சொல்ல தெரியும். நீங்க திருப்பியும் சர்ச்சுக்கு வரணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணிட்டு போறேன். கிருபைக்காக நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கணும். சத்தியத்தை சத்தியமா படிக்கணும், பைபிளா படிக்கணும். தனக்கு சாதகமா படிக்க கூடாது, தனக்கு சாதகமான வசனத்தை மட்டும் எடுக்க கூடாது. என்னைக்குமே பைபிள்ல, உங்க பைபிள்ல அதிகமா எது அழுக்கா இருக்கும் பாருங்க, சங்கீதம் மட்டும்தான் அழுக்கா இருக்கும். ஆமா தானே? ஏன் நீதிமொழிகள் படிச்சிருக்கவே மாட்டான். நீதிமொழிகளை படிச்சா தலையிலேயே கொட்டும். சிலர் பைபிளை வாங்கி பாருங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச பைபிள் வசனம் என்னன்னு கேட்டா சங்கீதம் 90. நம்ம கிட்ட ஒரு 91 சங்கீதம் மாட்டிக்கிட்டு படுத பாடு. கல்யாணத்துக்கும் 91, வீடு கட்டினாலும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சங்கீதம் 91 ரொம்ப பாவங்க. மத்த வசனம் என்ன பாவம் செஞ்சிச்சு? அல்லேலூயா. என் பையனுக்கெல்லாம் நீதிமொழிகளை தான் படிக்க சொல்லுவான். அப்பதான் அப்பா அம்மாவை கனம் பண்ணுவான், அப்பதான் தாய் தகப்பனை கனம் பண்ணுவான். அவனை சங்கீதத்தை ஒதுக்கி வச்சு நீதிமொழிகளை படிக்க வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென் தானா? அல்லேலூயா. குறையுதா? குறைஞ்சாலும் பரவாயில்ல, 12:30 நான் கிளம்பிடுவேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. 230 மரம் மட்டும் வளைஞ்சி இங்க இருந்து நேர கோரிமேடு வளைஞ்சி, அங்க இருந்து புது பஸ் ஸ்டாண்டு பக்கம் வளைஞ்சி வளைஞ்ச மரத்துல கதவு செய்ய முடியுமா? எங்க நீங்க ஆமென் சொல்லலன்னா நான் வளைஞ்ச மரத்துல ஜன்னல் செய்ய முடியுமா? வளைஞ்ச மரத்துல ஆமென் பீரோ செய்ய முடியுமா? வளைஞ்ச மரத்துல டேபிள் செய்ய முடியுமா? உடனே ஓனர்ட்ட சொன்னாரா, 70 மரம் மட்டும்தான் ஏன் நேர நிக்குது. எத்தனை கஷ்டம் வந்தாலும் இவன் தான் சத்தியத்துக்காக நேர நிக்கிறான். சிலது வளைஞ்சு போயிட்டு சபையை விட்டு வளைஞ்சு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஐயா நான் கேட்கிறேன், 1000 வளைஞ்ச மரத்துக்கு பாஸ்டரா இருக்கிறத விட 70 நேர மரத்துக்கு பாஸ்டரா இருக்கிறது. நான் என் சர்ச்சிலையும் அப்படிதான். நேர நிக்கனா நில்லு, வளைதனா கிளம்பு. நான் பன்னிக்குட்டிகளுக்கு அல்ல பாஸ்டர், நான் ஆட்டுக்குட்டிக்கு தான் பாஸ்டர். ஆமென் வராத ஐயா. உடனே 70 மரத்தை வெட்ட சொல்லிட்டாரு. இருக்கிறீங்களா? டைம் 20 நிமிஷம் தான் இருக்கு. வெட்ட சொல்லிட்டாரு. 230 மரமும் 70 மரத்தை பார்த்து ஒரே சிரி. என்ன சரி? ஒன்னிய மட்டும் முதல்ல. அல்லேலூயா. நம்மளை வெட்டும் போது 230 என்ன செய்யுது? பயங்கர சிரி. பாத்தியா? நம்ம பரிசுத்தவான், அதனால நம்மளை வெட்டல. பாவம் செஞ்சவன
அவன் திருப்பி யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கான் வீட்டுல. நம்மளை வெட்டினதுதான் சரி. 70 மரத்தை என்ன செஞ்சிட்டாரு? மிஷினை வச்சு 230 மரமும் பயங்கர சிரி. என்ன சிரி? என்ன விட்டுட்டு அவனை மட்டும் அவனுக்கு மட்டும் போராட்டம், அவனுக்கு மட்டும் பிரச்சனை, அவனுக்கு மட்டும் நிந்தனை. இரு சத்தமா ராமன் சொல்லுங்க. நேர வெட்டிட்டு வந்து நல்ல ஜன்னலா, நல்ல கதவா, நல்ல டேபிளா 70 மரத்தை ஆண்டவர் செஞ்சிட்டார். இப்போ இந்த 230 மரம் சிரிச்சிச்சு பாருங்க. நல்ல கல்யாண வீடு வரும். இப்ப புரிஞ்சவங்க மட்டும்தான். இந்த சிரிச்சவனுக்கெல்லாம் ஒரு வேலை வச்சிருக்காரு. நல்ல ஃபங்க்ஷன் வரும்போது இவனை வெட்டி கொண்டு எங்க வைப்பாரு? அப்பம் சிரிச்சவன் அடுப்புலையும் வெட்டினவன் கதவாயும். இப்ப சொல்றாரு, வளர்ந்தா நேர வளரு. நீ சரிஞ்சு வளர்ந்தனா நீ ஒரு நாள் வெட்டி எங்க வைப்பாங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வளர்ந்தா நேர வளரணும். எங்க சொல்லலன்னா சொல்ல வச்சிருவேன் நான். வளர்ந்தா சத்தியத்துக்காக, வளர்ந்தா உண்மையா பைபிள் வசனத்துக்காக உயிரையும் சத்தியத்தை மாத்தி பேரை மாத்தி கொடுத்தாதான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னா அந்த பேரே வேண்டாங்கிறேன். எங்க பிறந்ததுல இருந்து என் பேர் ஜோசுவா, கவர்மெண்ட்ல இருந்து ஸ்காலர்ஷிப்பே கிடைக்கல. ஆமாம் சொல்ல மாட்டீங்களா? ஒரு சலுகையும் கிடைக்கல. நான் நல்லா இல்லையா? நல்ல ட்ரெஸ் போடலையா? நல்லா சாப்பிடலையா? அற்ப பேருக்காக சர்டிபிகேட்ல போய் நிக்குது. எப்படி நிக்க தெரியுமா? பேரை மாத்தி இன்னைக்கு நாளைக்கே வீவா ஆபீஸ்ல போய் பேரை மறுபடியும் ஜோசப்னு மாத்திரணும், மரியாள்னு மாத்திரணும். ஒரு ஸ்காலர்ஷிப் வேண்டாம், ஒரு இலவசம் வேண்டாம். அடைத்தவர் உண்மை உள்ளவரானால் கேரித்துக்கு காக வரும். நின்ன நேர வளரணும். அல்லேலூயா. அல்லேலூயா வராத உங்க எல்லாருக்காக நீ ஜோமண்டு தான் போவேன். வளர்ந்தா நின்னா வளையறது வளையாட்டும். வெட்டும் போது 230 என்ன செஞ்சிச்சான்? அல்லேலூயா. ட்ரினிட்டியை பார்த்து சிரிச்ச கொஞ்சம் மரம் இருக்கு. ட்ரினிட்டி ஊழியத்தை பார்த்து சிரிச்ச கொஞ்சம் மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு தான் பிரசங்கம் பண்றேன். இந்த செய்தியை பாண்டிச்சேரி ஃபுல்லா போட்டு விடணும். ஒன்னு சொல்றேன், ஒரு நாள் கல்யாண வீடு வரும். உன்னை வெட்டி அடுப்புல வைக்கும் போது நான் ஜன்னலா நிப்பேன், நான் ஆண்டவருக்கு கதவா நிப்பேன், நான் பாண்டிச்சேரியில கத்தருக்காய் நிப்பேன். கைய தட்டி ஆர்ப்பரி. சத்தியத்துக்காய் வழி விலக மாட்டேன். பொருத்தனை பண்ணு. அல்லேலூயா. வேண்டாம், அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம். 10 பேர் வாழ முடியாதுன்னு மனசாட்சி. அதுலயும் ஒரு வசனம் சொல்லுது, வரும்போது திராட்சை கொலையும் அறுத்துட்டு வந்தானா. இவன் தொண்டையில தான் கத்தி வைக்க சொல்லி பைபிள் சொல்லுது. என்ன வைக்கணுமா? வரும்போது சும்மா வந்தா பரவாயில்ல, ஐயா எனக்கு இப்ப ஃப்ரூட்ஸ் தந்தாங்க தெரியுமா? அதே மாதிரி வரும்போது அவன் கையில எங்க 40 நாள் சாப்பிட்டதும் பத்தாதுன்னு வரும்போது லக்கேஜையும் தூக்கிட்டு வந்துட்டு அவன் சொல்றான். எங்க வாழ முடியாது? எங்க வாழ முடியாது? உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி தர்றேன். அல்லேலூயா. ஆமென். யோசுவா 5:12 படிங்க பார்க்கலாம் வேகமா. உங்களுக்காக தான் அந்த வசனம். 5:12 டைம் இல்ல, வேகமா படிங்க. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. சத்தமா சொல்லுங்க, மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. மன்னா நீங்க சொல்லணும், மன்னா பெய்யாமல். அல்லேலூயா. மன்னா நில்லது நல்லதா கெட்டதானா? அடுத்த வசனம் சொல்லு, அடுத்து படிங்க. அது முதல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இல்ல? மன்னா இல்லாமல் போயிட்டு அவர்கள் கானான் தேசத்து பலனை அதே வருஷத்தில் அடைந்தார்கள். எப்ப மன்னா நின்னுச்சோ அப்பமே கானானுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். அல்லேலூயா. பாஸ்டர், மன்னா நின்னுட்டுனா கானானுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். ஆமீன் வராத? சில காணிக்கையெல்லாம் நின்னா நான் நன்றி சொல்லுவேன், ஏன்னா கானானுக்கு வந்துட்டேன்ல. சத்தமா தான் அல்லே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே வருஷத்தில் கானானின் கனிகளை இப்ப சொல்லுங்க. சில மன்னா நின்றதுக்காக நன்றி, சிலர் கைவிட்டதுக்காக நன்றி,
சிலர் என் குடும்பத்தை ஒதுக்கி வச்சதுக்காக நன்றி. அவன் கண்ணு முன்னாடியே நீங்களும் உங்க பிள்ளைகளும் கானானின் கனிகளை புசிக்கத அதே சொந்தக்காரன் பார்க்கணும், அதே நண்பர்கள் பார்க்கணும். இதே ஜனத்தின் முன்னாடி ஆமென் இதே ட்ரினிட்டி சபை 10 கோடிக்கு கெட்டத பார்க்கணும். நான் வருவேன், திருப்பியும் ட்ரினிட்டிக்கு வருவேன். சபை வளர்றத பாப்பேன் பாஸ்டர், நான் வருவேன். என் தகப்பனை போல சொல்றேன். அல்லேலூயா. இப்பவும் சொல்றேன், பாண்டிச்சேரியில் எனக்கு ஒரு தகப்பன் வீடு இருக்கு. எங்க நீங்களே ஏத்துக்கிட மாட்டீங்களா? ஒரு காப்பி கூட எனக்கு ஒரு தகப்பனும் தாயாரு வீடுங்க இருக்குங்க. இன்னையில இருந்து நான் சொல்றேன், எனக்கு பாண்டிச்சேரியில் ஒரு குடும்பம் இருக்கு, சகோதர சகோதரிகள் இருக்கு. ஆண்டுடைய வருகை தாமதிச்சா இன்னையிலிருந்து மண்வெட்டி அல்ல, நாமெல்லாம் பட்டயம் தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. யோசபாத்துக்கு விரோதமாய் மோவாபிய புத்திரர்களும் அம்மோன் புத்திரர்களும் அவனுக்கு விரோதமாய் வந்தார்கள். வாசிங்க 20:4 3வது வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு. பயந்தாலும் கர்த்தரை தேடலாம். சத்தமா ராமன் சொல்ல மாட்டீங்க? நம்ம பயந்தா சர்ச்சுக்கே வர மாட்டோமே. இருக்கிறீங்களா? பயந்தா ஜோமனவே மாட்டோமே. ஒருவேளை நாளைக்கு பாண்டிச்சேரி சொல்லுது அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் ஆராதனைக்கு வருவீங்க? சும்மா இப்ப கை உயர்த்தல், அடுத்த சட்டம் போட்டாதானே விவரம் தெரியும். அல்லேலூயா. சும்மா ஒரு ஆமென் சொல்லுங்க. யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு. ஐயா, எதிராளி வர்றத பார்த்துட்டான். யாரு? சீக்கிரமா சொல்லுங்க, 15 நிமிஷம் தான் இருக்கு, ஆராதிக்கணும். யோசபாத் எதிராளி வர்றத பார்த்து ஒருத்தன் வந்து சொல்லிட்டான், திரளான பேர் உனக்கு விரோதமாய் எழும்பி. அல்லேலூயா. உடனே யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை நியமித்தான். சத்தமராமே சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஜாதி பிசாசு உபவாசத்திலும் ஜபத்திலும் அல்லாமல் வேற ஒன்றிலும் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப சொல்றாது, யோசபாத்தே, உன் கையில் இருக்கிற ஆயுதம் ஆராதனை என்கிற ஆயுதம். ஆமே. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஆராதனை ஒரு ஆயுதம். சொல்ல மாட்டீங்களா? நம்ம ஆராதிச்சா பல்லு கீழே உளுந்துரும்னு பயப்படுறோமே, ஆராதிச்சா அழகு களைஞ்சிரும்னு பயப்படுறோமே. ஆராதனை ஒரு அல்லேலூயா. அம்மோன் புத்திரர்கள் மோவா புத்திரர்கள் வந்துட்டாங்க. இவன் யூதாவெங்கும் உபவாசத்தை அடுத்து. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். அல்லேலூயா. சகாயம் எங்க தேடினாங்க? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல, கோர்ட்ல இல்ல, கர்த்தரிடத்தில் சகாயம் தேடினார்கள். உடனே யோசபாத்துக்கு தெரியுது, நம்ம கையில் இருக்கிற ஆயுதத்தை எடுத்தால் ஆண்டவர் நமக்காய் யுத்தம் செய்வார் என்று யோசபாத் அறிந்தவுடனே உடனே மலை மேல் ஏறி போய் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். சத்தமா ராமே சொல்லுங்க. எதிராளி வருகிறார், எதிராளி வருகிறார், நீ ஆராதனையை விடாத. எதிராளி வந்தாலும் நீ ஜெபத்தை விடாத. எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஜெபத்துக்கு இருக்கிற வல்லமை இந்த உலகத்தில் ஒண்ணுக்குமே இல்ல. 2 கையை தட்டி சொல்லுங்க, ஜெபம் வல்லமை உள்ளது, ஆராதனை வல்லமை உள்ளது. அல்லேலூயா. முடிக்க போறேன். ஆமென். எனக்கு தெரியும் இந்த மெசேஜ் கம்ப்ளீட் ஆகாதுன்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. எதிராளி எங்க வந்துட்டான்? சத்தமா சொல்லுங்க. எதிராளி எங்க வந்துட்டான்? பக்கத்துல வந்துட்டான். உடனே யோசபாத் தன் ஜனங்களோடு சேர்ந்து உபவாசம் இருந்து ஆராதிக்க ஆரம்பிக்கிறார். வசனம் 14 வேகமா. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால். சத்தமா ராமே சொல்லுங்களேன். ஆமென். அங்க யாரு வாரா? கையில AK-47 கையில ஆயுதங்களோடு ஒரு கூட்டம் வரும்போது, யோசபாத் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு வாலிபன் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி சொல்லுகிறான். அவன் சொன்னது என்ன தெரியுமா? யுத்தம் நம்முடையது அல்ல, யுத்தம்
யுத்தம் கர்த்தருடையது. ரெண்டு கைகளை தட்டி சொல்லுங்க, நமக்காய் கர்த்தர் யுத்தம் செய்வார். ஆமென். யுத்தம் யாருடையது? யுத்தம் யாருடையது? ஆனா யோசபாத் என்ன செஞ்சா தெரியுமா? மலை மேல போய் ஆராதனை என்கிற ஆயுதத்தை எடுத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, இன்னும் சத்தமா பாடுங்க. சத்தமா இன்னும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இப்படி ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும்போது அவர்களே அவர்களுக்குள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். சத்தமா ஆமே சொல்லுங்க. இப்ப நம்ம ஆராதிக்கும் போது நமக்கு விரோதமாய் கூடின கூட்டம் அவர்களே வெட்டுண்டு மடிந்து விடத்தக்கதாக ஆராதனை என்கிற ஆயுதம், துதி என்கிற ஆயுதத்தை நீ கையில எடு சகோதரா. அல்லேலூயா. சத்தமா ஆமே சொல்லுங்க. ஆராதனை ஒரு ஆயுதம், துதி ஒரு ஆயுதம், ஜெபம் ஒரு ஆயுதம். உங்க வீடு ஜெபிக்கிற வீடா? உங்க வீடு துதிக்கிற வீடா? உங்க வீடு கர்த்தரை தேடுற வீடா? உங்க வீடு உபவாசம் இருக்கிற வீடா? 2025 அம்மோன் புத்திரர்கள் அழிய போகிறார்கள், மோவாய் புத்திரர்கள் அழிய போகிறார்கள். ரெண்டு கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் கையில் இருக்கிற ஆயுதம் வல்லமை உள்ள ஆயுதம். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க. ஆமென். யோசபாத் ஆராதனை என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்து கண்ணை மூடி ஆராதிக்கிறார். அவர்களே அவர்களுக்குள் வெட்டுண்டு மடிந்தார்கள். நம்ம செஞ்சா கொலை. சத்தமா ராமே சொல்லுங்க. நம்ம எதிர்த்தா கொலை, அவர் தொட்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விதமானது. சத்தமா ராமே சொல்லுங்க. மண்வெட்டிகள் பட்டயங்களாய் மாறுவதாக. இப்ப சொல்லுங்க, மண்வெட்டி யார் வச்சிருப்பா? சொல்லி முடிக்கிற 5 நிமிஷம் தான், வேகமா. மண்வெட்டி யார் வச்சிருப்பா? பட்டயத்தை யார் வச்சிருப்பா? எங்க சத்தமா சொல்லுங்க. எனக்கு சொல்லி முடியும். எனக்கு இது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசையா இருக்குங்க. பட் we have no time. ஆமே சொல்லுங்களேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், மண்வெட்டி யார் வச்சிருப்பா? ஆமென். பட்டயத்தை யார் வச்சிருப்பா? மண்வெட்டி எங்க இருக்கும்? பட்டயம் எங்க இருக்கும்? இப்ப ஆண்டவர் பொசிஷனை மாத்துறாரு பாருங்க. இந்த 2025 நீ வெளியில கடந்த ஒண்ண ஒரு மண்வெட்டி ஆயுதமாக்கி மறுபடியும் கர்த்தர் உன்னை வீட்டுக்குள்ள கொண்டு வருகிறார். இப்ப சொல்றாரு, நீ படை வீரர்கள் கையில் வரப்போகிற ஆயுதம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீ சாதாரணமாய் இருந்தாய். ஆமென். அல்லேலூயா. மண்வெட்டி யார் கையில இருக்கும்? பட்டயம் யார்கிட்ட இருக்கும்? இப்ப ஆண்டவர் நம்மளை யார் கையில வைக்க போறாரு? சத்தமா நாமே சொல்லுங்க. நீங்க ஆராதிக்கிறவங்களா இருந்தா சொல்லுங்க. நீங்க ஆராதிக்கிறவங்களா இருந்தா, துதிக்கிறவங்களா இருந்தா எப்பவுமே மண்வெட்டியா வைக்க மாட்டார். இப்ப என்ன செய்வார் தெரியுமா? மண்வெட்டியை தூக்கி மறுபடியும் எதுக்குள்ள வைக்கணும்? எங்க மண்வெட்டி பட்டயமா மாறணுமா வேண்டாமா? மண்வெட்டி பட்டயமா மாறணும்ல. இப்ப மண்வெட்டி பட்டயமா மாறணும்னா எதை தூக்கி உள்ள வைக்கணும்? எதுக்குள்ள வைக்கணும்? தீக்குள்ள வைக்கணும். சத்தமா நாமே சொல்லுங்களேன். இப்ப மண்வெட்டி எடுத்து எங்க வச்சாச்சு? எங்க வச்சாச்சு? நல்ல தீய சூடு. இப்ப சில சொல்றாங்க, ரொம்ப சுடுது பாஸ்டர், பிரச்சனை பயங்கரமா இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. உள்ள போகும்போது மண்வெட்டியா தான் போனீங்க, நீ வரும்போது பட்டயமா தான் வருவ. நீ வரும்போது பட்டயமா தான் வருவ. நீ வரும்போது பட்டயமா தான் வருவ. ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்ததினால் உன்னை கர்த்தர் வெளியில் எடுக்கும்போது. ஆமென். எனக்கு விரோதமா 24 மந்திரவாதம் வச்சாங்க, 2 சர்ச் கட்டிட்டேன். ஆமென். அப்ப ஆண்டவர்ட்ட சொன்னேன், என்ன தீக்குள்ள வச்சிருங்க, ஆனா எடுக்கும்போது திருப்பியும் மண்வெட்டியா எடுக்க கூடாது, ஆனா பட்டயமா தான் எடுக்கணும். நான் போர் சேவகன் கையில் இருக்கணும். உங்க வீட்டுல மண்பானை இருக்கா? மண்பானை பார்த்துருக்கீங்களா? சீக்கிரம் சொல்லுங்கம்மா, டைம் ஆயிடுச்சு. நான் டைமை ரொம்ப ஃபாலோ பண்ற பாஸ்டருங்க. ஆமென். வாஜா அடுத்த டைம் எல்லாம் பேட்டரியை கலத்திடணும், இல்லைன்னா நம்ம வீடியோ அவ்வளோதான் போயிடும் பகல் ஃபுல்லா. சதமான மண்பானை பார்த்துருக்கீங்களா? இந்த மண்பானை நம்ம வீட்டில் அடுப்பில் வைக்கும்போது என்னைக்காவது உடஞ்சிருக்குதா?
சத்தமா சொல்லுங்களேன். தண்ணி ஊற்றி அரிசி போட்டு பருப்பு போடும்போது என்னைக்கு அது உடைஞ்சிருக்கா? ஆமீன். நீங்க மண்பானை கிட்ட போய் கேளுங்க. ஆமீன். நம்ம வீட்டில் வைக்கிற தீ வந்து 110 சென்டிகிரேட். எத்தனை சென்டிகிரேட்டுங்க? 110 சென்டிகிரேட்லாம் நம்ம தீ வச்சா உடையாது. மண்பானை சொல்லும், ஏன் நான் உடையல தெரியுமா? உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன 360 சென்டிகிரேட்டுக்குள்ள வச்சாங்க. புரிஞ்சவங்களால மட்டும்தான் ஆமென் சொல்ல முடியும். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன எத்தனை சென்டிகிரேட்? 300. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை 360 சென்டிகிரேட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு. நீ வெளியில எடுக்கும் போது மண்வெட்டி அல்ல, நீ பட்டயா. யோர்தானை தகர்க்கிற பட்டயா, சத்துருவின் கோட்டைகளை தகர்க்கிற பட்டயா, மந்திரவாதங்கள் பில்லி சூனியங்கள் அடிக்கிற. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மண்வெட்டியை தான் மாறப்போகுது. எல்லாரும் பைபிளை மூடி வைங்க. எல்லாம் பைபிளை மூடி வைங்க. உங்க மண்வெட்டியை தான் மாறப்போகுது. சத்தமா தான் சொல்லுங்களேன். உங்க மண்வெட்டியை தான் மாறப்போகுது. ஒன்று உங்க கையில் ஒரு ஆயுதம் தருவார். இல்லைன்னா நம்மளையே. யோசபாத்து கையில் என்ன ஆயுதம் இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்க அம்மா. எங்க நீங்க திருப்பி சொல்லணும், மறுபடியும் பைபிளை திறக்க வச்சு பிரசங்கம் பண்ணிடுவேன். ஆமென் சொல்ல மாட்டேங்க. ஐயோ பாவம், மதியானம் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டோம்னு இறக்கப்பட்டு விடுறேன். அதை நீங்க சாதகமாக்குனீங்கன்னா திருப்பியும் எனக்கு பைபிள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படிக்க வச்சிருவேன். வசனத்தை இருதயத்தில் வச்சிருக்கிறேன். நான் கையில சுமக்கிற ஆள் மட்டும் இல்லை, இருதயத்தில் சுமக்கிற ஆள். ஆமென். உள்ள கத்தர் ஆயுதத்தை வச்சிருக்கிறார். அதனால போகும்போது சொல்லணும், யோசபாத்தை போல பிரதர் ஏ மேச்சர். அல்லேலூயா. என் கையில என்ன ஆயுதம் வச்சிருக்கிறேன்? துதி என்கிற ஆயுதம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இருக்கா? இருக்கா? ஆயுதம் இருக்குன்னு சொல்ற மட்டும் கை உயர்த்துங்க. எளிமை நில்லுங்க பார்க்கலாம். உங்க ஆயுதத்தை நான் பார்க்கட்டும். சத்தமா நாமே சொல்லுங்க, உங்க மண்வெட்டிகளை பட்டயங்களாய். ஹalleluya. ஆமென். அப்படியே உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை பாருங்களேன். பாருங்களேன். கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. அம்மா பயப்படாதீங்க. 10 பேர் வாழ முடியாதுன்னு தான் சொன்னா, 2 பேர் வாழலான்னு சொன்னா. வாழ முடியாதுன்னு சொன்னவன் கானானுக்கே போகல. வாழலான்னு சொன்ன யோசுவாவும் காலேப்பும் யாமீன் கானானுக்குள்ள போனார்கள். இப்ப சொல்லுங்க, நான் கானானுக்குள்ள போவேன், என்னை கர்த்தர் உயர்த்துவா. ஆராதனை ஒரு ஆயுதம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? 10 பேர் முடியாதுன்னு சொன்னாலும் 2 பேர் முடியும்னு சொன்னாங்கல்ல. 10 பேர் நடக்காதுன்னு சொன்னாலும் உங்க பிள்ளை திருமணம் நடக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. சபை கட்ட முடியாதுன்னு சிலர்லாம் சொல்றாங்க, எங்க 10 கோடிக்கு நீங்க எல்லாம் சர்ச்சு கட்டுவீங்களான்னு சொல்றாங்கல்ல. இதே பாண்டிச்சேரியில் கட்டி திறப்பு விழா வப்பம் பாஸ்டர். திறப்பு விழாக்கு நானும் வருவேன். சத்தமா ஏங்க ஆமென் சொல்ல மாட்டேங்களா? அல்லையா சொல்ல மாட்டேங்களா? நம்ம கையில ஆயுதம் இருக்கு. 10 பேர் வாழ முடியாதுன்னு சொன்னாலும் 2 பேர் சொன்னா வாழ முடியும். உங்கள் மண்வெட்டிகளை ஹalleluya கரம் பிடிச்ச நாயகனே. சொல்லுங்க, கரம் பிடிச்ச கைவிடாத. உங்க சத்தனுக்கு கேட்கல. கைவிடாத. கைகளை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்ன தேவ. உங்க சத்த பத்தல. பிரசன்ன. ஹalleluya. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, இப்போது எனக்கு போதுமையா. சொல்லுங்க சத்தமா, ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, இப்போது. ஒரு நிமிஷம் கண்களை திறந்து பாருங்களேன். யோசபாத்து சொன்னாரு, என் கையில் ஆயுதம் இருக்கு ஆண்டவரே. அதுதான் துதி என்கிற ஆயுதம், ஆராதனை என்கிற ஆயுதம். அதனால வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. சொல்லுங்க, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நான் ஆராதிப்பேன், நான் ஜெபமனுவேன். 2 நிமிடம் நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்புக பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி உன் மண்வெட்டிகளை பட்டயங்களாய். இவ்வளவுதானா? இவ்வளவுதானா?
இவ்வளவுதான? கமானா ராபானா தானா சேரே ரிகா துனியா தனரபா. ஆயுதம் ஆயுதம் ஆயுதம். உன் கரத்தில் ஒரு ஆயுதம், உன் கரத்தில் ஒரு ஆயுதம், உன் கரத்தில் ஒரு ஆயுதம். இன்னைக்கு நீ போகும்போது உன்னை கொண்டு கோட்டைகளை தகர்க்க போகிறான், எரிகோக்களை தகர்க்க போகிறான், சத்துருவின் சாம்ராஜ்யத்தை அழிக்க போகிறான். உனக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட மந்திரவாதம், பிள்ளை சூனியங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதா? ஓ ரீமாசே சத்தமா சத்தமா சத்தமா. ஓ ரீமாமா நஹதலரதரபா ஓடியாந்தலரரபா உடனபாசியாந்தனா. ரேக்கனே அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் வாய்களை திறந்து பேசுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து பேசுங்க. ஆராதனை ஒரு ஆயுதம், துதி ஒரு ஆயுதம், ஜெபம் ஒரு ஆயுதம், வேத வசனம் ஒரு ஆயுதம். இதை கொண்டு மோவா புத்திரர்களை, அம்மோன் புத்திரர்களை நீ ஜெயிக்கணும்னா கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி. உமக்கு நன்றி அப்பா. கடைசியாக 2 கரங்கள் அப்படியே உயர்த்துவமா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா. சொல்லி முடிக்க போறோம். என் ஜீவன் பிரியும் வரை. சொல்ல மாட்டீங்களா? எரிந்து கொண்டு ஒரு 2 நிமிடம் மாத்திரம், ஒரு 2 நிமிடம் மாத்திரம் என் கூட சேர்ந்து ஆராதிப்பீங்களா? எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா. என் ஜீவன் பிரியும் வரை. இன்னும் சத்தமா வாய்களை திறந்து எரிந்து கொண்டே. ஒரு விஷயம் கூட சொல்லுவீங்களா? குனிந்து தூக்கினீரே என்னை பெரியவனா கீனிரே. உமது காருண்யத்தை. வலது கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பெரியவனா கீனிரே. ஹalleluya ஹாலே. 2 கைகளை உயர்த்தி சொல்லுவீங்க. ஹாலே. எங்க கரத்தில் கொடுத்த ஆயுத ஆராதனை, எங்க கரத்தில் கொடுத்த ஆயுத ஆராதனை. ஹalleluya ஹalleluya. கடைசியாக கைகளை உயர்த்தி ஹாலே ஹalleluya ஹalleluya. ரபனாசே. எங்கள் கரத்தில் கொடுத்த நல்ல ஆயுதத்துக்காக 2 கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த ஆயுதத்துக்காக, தேவன் கொடுத்த ஆயுதத்துக்காக நன்றி.